எண் 3 பாருங்கப்பா. இதே வந்து ஒரு கண்டிஷன் சொல்கிறது, பெரிய டஃப்லாம் இல்லை. இந்த திசையை மட்டும் நீங்கள் சிம்பிளாக அப்படி வரைஞ்சிக்கிங்கப்பா. இல்லை என்னென்ன திசைன்னு உங்களுக்கு தெரியும், அது சிம்பிளாக அதை எழுதிக்குங்க. இப்போ கொடுக்குற கண்டிஷனை ஓகே அதை வச்சு எப்படி சால்வ் பண்ண போகிறோம். எல்லாம் ஒரே மாதிரி தான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். ஓகேவா? இந்த கண்டிஷனை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஆன்சர் பண்ணுவோம். கேள்வியை படிங்க, இந்த கொஷினை படித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னப்பா சொல்கிறான், தென்கிழக்கு திசையை கிழக்கு அப்படின்னு அழைக்கிறான். அப்படியே பாருங்கப்பா. இதில் வந்து என்ன சொல்கிறான், சவுத் ஈஸ்ட்டை ஈஸ்ட்டுன்னு சொல்கிறான். அப்படின்னா இது எப்படிப்பா சொல்லியிருக்கான், பக்கத்தில் இருக்குது. இது வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி சொன்னான், ஆன்டி கிளாக் வைஸ், அவ்வளோதான். அப்போ இது பேர் 45 டிகிரின்னு கூட சொல்லிக்கலாம். பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? கடிகாரம் முழுக்க எதிர் திசையில் சொல்கிறோம். ரெண்டாவது கண்டிஷனை படிங்கப்பா. அதே மாதிரி வடமேற்கு திசையை மேற்குன்றான். பாருங்கப்பா, வடமேற்கு திசையை மேற்குன்றான். அப்போ நார்த் வெஸ்ட்டை வெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இது என்ன ஐடியாவில் இருக்குது, அதே பக்கத்தில் தான் இருக்குது, 45 டிகிரியில் இருக்குது. இது பேர் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸாவா? பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸ், கடிகாரங்களுக்கு எதிர் திசை தான். இப்போ அதே கண்டிஷனா. அப்போ அடுத்து மூணாவது கண்டிஷன் பாருங்கப்பா, சவுத் வெஸ்ட்டை சவுத்துன்னு சொல்கிறான். தென்மேற்கு திசையை தெற்கு அப்படின்னு அழைக்கிறோம். இப்போ அதே விஷயம், அதே பக்கத்தில் 45 டிகிரி, கடிகாரங்களுக்கு எதிர் திசை. அப்போ ஃபைனலாக என்ன கொஷின் கேட்குறான், நார்த் வில் பி கால்டு அப்படின்னா வடக்கு திசையை நீங்கள் என்னென்ன அழைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். சொல்லுங்கப்பா, ஆப்ஷனை பார்த்து சொல்லுங்கள், எது சரியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன கான்செப்டாக, பக்கத்தில் இருக்கணும், 45 டிகிரியாக இருக்கணும், கடிகாரம் முழுக்க எதிர் திசையில் போய் சொல்லணும். என்னப்பா? அவ்வளோதான்ப்பா, கரெக்டுப்பா, ரைட்டு தான். அப்போ வடக்கு திசை நம்ம என்னென்னு அழைக்கணும், பக்கத்தில் இருக்கணும், கடிகாரம் முழுக்க எதிர் திசையில் இருக்கணும். அப்போ இந்த வடக்கு திசையை நம்ம என்னென்னு அழைக்கிறோன்னா வடமேற்கு, நார்த் வெஸ்ட், அவ்வளோதான்ப்பா, வேறு ஒன்றும் இல்லைப்பா. ஓகே, நார்த் ஈஸ்ட்னு யாருன்னா ஆன்சர் சொல்கிறீங்களா? யாருன்னா ஆன்சர் நார்த் ஈஸ்ட் வரும் சார் யாருன்னா சொல்கிறீங்களா? இல்லை. ஏன் கிடையாதுன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ கான்செப்ட் நம்ம எல்லாமே எப்படி பார்த்தோம், பக்கத்தில் இருக்கணும், 45 டிகிரியாக இருக்கணும், கடிகாரம் முழுக்க எதிர் திசையாக இருக்கும். அப்போ நார்த் டைரக்ஷன் என்ன சொல்லலாம், நார்த் வெஸ்ட், அவ்வளோதான். ஒருவேளை நார்த் ஈஸ்ட்டு என்ன சொல்லுவீன்னு கேட்டால் தான் நார்த்துன்னு சொல்லணும். வடகிழக்கு திசை என்னென்னு அழைப்பின்னு கேட்டால் தான் வடக்கு திசைன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க கேட்டது வடக்கு என்ன அழைப்பிங்கன்னா வடமேற்கு. அப்போ இந்த கான்செப்ட் என்னப்பா, பக்கத்தில் இருக்குது, 45 டிகிரியாக இருக்குது, கடிகாரம் முழுக்க எதிர் திசையில் இருக்குது. இதான் ஒரே பேட்டர்ன் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ரைட்டா? இது கிளியரா? எதுனா டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ ஒருவேளை இப்போ இதே கொஷின் ஈஸ்ட்டுன்னு கேட்டால் என்ன சொல்லணும், ஈஸ்ட் டைரக்ஷன் என்னென்னு அழைப்பீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும், கிழக்கு திசையை என்னென்னு அழைப்பீங்க அப்படின்னு கேட்டால் அவ்வளோதான், நார்த் ஈஸ்ட். ரைட்டு தான், கரெக்டாக தான் நீங்கள் சொன்னது. அப்போது ஈஸ்ட்டு ஏன் நார்த் ஈஸ்ட்னால் பக்கத்தில் இருக்கணும், 45 டிகிரியாக இருக்கணும், ரைட்டா, கடிகாரம் முழுக்க எதிர் திசையில் இருக்கணும். ரைட்டா?